ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட கொஞ்சம் அழகான ஃப்ளவர்ஸை உங்களுக்கு காமிக்கலான்னு தான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அழகான நம்மளோட லாட்டஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போட மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பாவோ இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான அவுட்டர் பெட்டல்ஸ் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் தனியாகவே வந்து மலரட்டும்னு விட்டுருந்தேன். இதோட ஃபர்ஸ்ட் டே இது. இதோட அவுட்டர் பெட்டல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிப்ஸில் வந்து ஒரு அழகான ஒரு பிங்க் ஷேட் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அது எல்லாமே இப்படி சுற்றி காமிச்சா நல்லாவே தெரியும். சூப்பராக அழகான ஒரு பெட்டல் அரேஞ்ச்மெண்ட். இது தனியாகவே மலர்ந்துருக்கு. அது இல்லாமல் ஃப்ளவர்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த டிப்ஸில் எல்லாமே அந்த ஒரு க்ரீன் ஷேட் வரும். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனாலும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேயும் பாருங்கள், தனியாகவே மலர்ந்துருக்கும் போது அதோட சென்டர் பெட்டல்ஸில் அந்த ஒரு க்ரீன் ஷேட் வந்து அழகாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரியே இருக்குது. நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு லைட் ஆகும். சென்டரில் நம்மளுக்கு ஒரு லைட் எல்லோ ஷேடும் வரும். செகண்ட் டேயில் வந்து நல்லா பியூரான ஒரு ஒயிட் ஷேடுக்கு வரும். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. இன்றைக்கி 2 ஃப்ளவர்ஸ் ஒன்றா மலர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி தான் மலர்ந்தது. இந்த 2 ஃப்ளவர்ஸும் ஒன்றா மலர்ந்துருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த டைமில் மழை வந்துட்டு இருக்கும்போது நிறைய வந்து புழு எல்லாம் வந்து இதில் வரும். இங்கே பாருங்கள், இதிலே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மருந்து அடிக்கணும். நம்மளோட மேஜிக் ஒயிட்டு சூப்பராக அழகாக இருக்கும். நல்லா அழகான ஒரு வெரைட்டி தான். இது வந்து நாளைக்கு தனியாகவே மலரும். நிறைய பட்டு வந்திருக்கு இதில். இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேஜிக் ஒயிட்டோட இன்னொரு பிளான்ட் தான். பாருங்கள் பட் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா அழகாக பட்டு வந்திருக்கு. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட மேஜிக் ஒயிட். அதே மாதிரி இது வந்து நம்மளோட புச்சா தான். நான் முன்னே சொல்லியிருந்தேன் இது தனியாக மலரட்டும் அப்படின்ட்டு முன்ன வீடியோவில். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லாவே தொட்டால் மலர்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து நம்ம இன்றைக்கி மலர வச்சு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும். ஏன்னா இது ஓரளவுக்கு நல்லாவே மலர்ந்துருச்சு. வெயில் இருந்தால் மலர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா மோடம் தான். ஸோ அதனால தான் வந்து மலரலான்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வெளியில் பெட்டல்ஸும் வந்து கொஞ்சம் சுருங்கிடுச்சு, காஞ்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரம் ஃப்ரீயாக மலராது. இதை நம்ம மலர வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்படியே நின்றுட்டு கொட்டி போயிடும். ஸோ அதனால தான் இது வந்து மலர வைக்கிறோம். நிறைய பேர் அந்த டவுட் என்ன கேட்பாங்க, ஏமா மலர வைக்கிறோம் அப்படின்ட்டு. சில ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய பெட்டல்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஃபுல்லாக மலராது. அதனால தான் நம்ம சில ஃப்ளவர்ஸை மட்டும் நம்ம மலர வைக்கிறோம். புச்சா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவரு சூப்பராக வந்திருக்கு. நல்லா அழகாக இருக்குது. சென்டரில் அந்த ஒரு ஒயிட் ஷேடும் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு வாசனையாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து லீஃபுக்குள்ளேயே இருக்குது. புச்சா வந்து நல்ல பெரிய சைஸ் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கல்டிவர் தான். இன்னும் நல்லா ஹைட்டில் தான் பட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். நிறைய பட்டு இருக்குது. இது எல்லாமே புச்சாவோட பட்டு தான். கண்டினியூஸாக ப்ளூம் ஆகிட்டுருக்கு. இந்த ஃப்ளவர்ஸுக்கு சுற்றியுமே லீஃப் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து சரியாக காட்ட முடியல. ஆனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப நாள் புச்சா வந்து அதில் வந்து ஃப்ளவர்ஸ் நிறைய பட்டு வரும், பட் ஆனால் காஞ்சு போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து புச்சை நம்மளோட இந்த ஒரு வெயில் கிளைமேட்டுக்கு இப்போ தான் அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா எனக்கு 2 பிளான்ஸுமே இப்போ ஒரே மாதிரி வந்து ரிசல்ட் கொடுத்தது. சில நேரம் நம்ம கிளைமேட்டோட இந்த பிளான்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம கேரளாவிலேருந்தோ அந்த மாதிரியெல்லாம் வாங்கும்போது நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து எடுத்த உடனே சில நேரம் ஃப்ளவர்ஸ் வராது. ஏன்னா அங்கே கிளைமேட்டுக்கும் இங்கே கிளைமேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால அது எடுத்த உடனே சில நேரம் டியூபர் ஆகிக்கும்.
சில பேர் டியூபர் ரீபாட்டிங்லாம் தெரியாது, அது அவ்வளோதான் காஞ்சி போயிடுச்சுன்னு தூக்கி போட்டுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. நம்ம வேற ஒரு கிளைமேட்டில் இருந்து பிளான்ட்ஸை வாங்கும்போது சில நேரம் கொஞ்சம் ரீபாட்டிங்கெல்லாம் தேவைப்படலாம். ரீபாட்டிங் செஞ்சு கொடுத்ததுன்னா அது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும். சூப்பராக இருக்குல்ல புச்சா, ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் நிறைய பட்டு இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஒரே ஒரு பட்டு தான் காஞ்சி போயிடுச்சு, ஆனால் நிறைய பட்டு வந்திருக்கு. இன்னும் கீழேருந்து பட்டு வந்துட்டுருக்கு. அடியில் தான் ஒரு பட்டு ஒளிஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஒயிட் பியோனி, ஒயிட் பியோனியில் 2 டைப்பில் வந்து ஃப்ளவர்ஸ் மலருது. கிளைமேட்டோட ஒரு சேஞ்சினாலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் மண் சூப்பராக இருக்குது. இந்த ஒயிட் பியோனி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்டர் போர்ஷனில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மேலே இருக்கிற இந்த இடத்துலையுமே ஒரு ஒயிட்டான ஒரு தொப்பி வச்ச மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பட்டு இருக்குது. ஒரு பட்டு மட்டும் காஞ்சி போச்சு. சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்மளோட அமெரிக்கமீலியா தான். அமெரிக்கமீலியாவோட டியூபர்ஸ் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இல்லை. இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளவர் வந்து தனியாகவே மலர்ந்துருந்தது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல, நல்லா அழகாக இருக்குது. இங்கேயும் நிறைய பட்டு இருக்குது. இங்கேயும் ஒன்று தொட்டால் அப்படியே மலர்ற மாதிரி நிற்குது. வெளியில் பெட்டல் சில நேரம் காயும் போது அவங்களால மலர முடியாது, அது வந்து அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், பாதி வரைக்குமே மலர்ந்துடுச்சு. ஆனால் வந்து வெளியில் இந்த சைடு பெட்டல்ஸ் மட்டும் காஞ்சிருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் மலர முடியல. நம்ம மலர வச்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அமெரிக்கமீலியாவுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல் இருக்குது. மித்த ஃப்ளவர்ஸை விட ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணி இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை. நிறைய பட்டு இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. மாதிரி இன்றைக்கி நம்மளோட சியாம் ஜாஸ்மின்லேயும் வாட்டர் லில்லிலேயும் அழகான ஒரு ஃப்ளவர் மலர்ந்துருக்கு. இது வந்து ஆக்சுவலி வாட்டர் லில்லி ஹார்டி டைப்பில் வந்ததாக இருந்தாலும், ஏன்னா லீவ்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இந்த சியாம் ஜாஸ்மின் வந்து சீக்கிரமாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் வாட்டர் லில்லியில். ஒருவேளை நம்மளோட கிளைமேட்டு கூட இது அட்ஜஸ்ட் ஆனதுனால இருக்கலாம். பட் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃப்ளவரு. ரொம்ப சூப்பரான ஒரு பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டும் அழகான ஃப்ளவர்ஸும் நம்ம இந்த பெயிண்டிங்ஸ்லலாம் பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த ஃப்ளவரு. இதில் எனக்கு வந்து நிறைய இங்கே பாருங்கள், இதில் இன்னும் பட்டு வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி உள்ளே பார்த்தாலும் தெரியும். இதுலேயும் பாருங்கள். ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு வாட்டர் லில்லி ட்ராபிக்கல் வெரைட்டிஸில் தான் இந்த மாதிரி கண்டினியூஸாக பட்டு வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த சியாம் ஜாஸ்மின் அப்படிங்கிற இந்த வெரைட்டிலையும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போவே வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 பட்டு இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஹார்டி அந்த லிஸ்ட்டில் வந்தாலும் நம்ம கிளைமேட்டில் அட்ஜஸ்ட் ஆகி பூக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி வெரைட்டிஸில் வராது. பட் ஆனால் இது நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வருது. எனக்கு கொடுத்த அந்த அவங்களும் சொன்னது இதே தான். இது வந்து இந்த மாதிரி ஹார்டி டைப்பில் இருந்தாலும் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து நம்ம டேரக்ட் பாட்டிங்கில் மட்டும்தான் பிளான்டிங் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். எப்போவுமே இது பாட் அண்ட் பாட்டில் நம்ம வைக்கவே கூடாது. வெயில் வந்தாலும் அந்த வெயில் மறையும் போது நம்ம மல்ஹாரெலாம் பாருங்கள் மலர்ந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி ஆகுது. இந்த வெயில் வந்து மேகம் மூடி வெயில் மறையும் போது ஈவினிங்கான ஒரு ஃபீல் வரும் போல். அப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து தனியாகவே இவங்க வந்து க்ளோஸ் ஆகிடுறாங்க. மல்ஹாரில் இன்னும் பட்டு இருக்குது. பாவோட பட்டு தான். பட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பட்டிலே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. க்ரீனான அந்த ஒரு வெளியில் இருக்கிற பெட்டல்ஸ் டிப்பில் வந்து அழகான ஒரு பிங்க் ஷேடு சூப்பராக இருக்குல்ல. நம்ம அகிலாவோட பட்டிலே இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் வரும். அகிலாவோட பட்டு தான் அழகாக இருக்கும். அதே மாதிரி பாவோட இந்த பட்டு தான் எனக்கு அழகாக தெரிஞ்சுது. ஃப்ளவரை விட பட்டு அழகாக இருக்குது. இது நம்மளோட வேனிலா கெச்சப் தான். இன்னும் ரேட்டு குறையாத ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு சூப்பர் வெரைட்டி தான் நம்மளோட வேனிலா கெச்சப்பு. தனியாகவே இன்றைக்கி மலர்ந்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் நிறைய பட்டு இருக்குது. பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஒயிட் பியோனி நிறைய பட்டு வச்சுருக்கு பாருங்கள். இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஒயிட் பியோனியோட ஃப்ளவர்ஸ் வந்து அதிக நாள் நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இது வேணால் நம்ம மலர வைக்கலாம், இல்லை நாளைக்கு கூட மலர வைக்கலாம். நாளைக்கு வந்து மலர வைக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு எடுத்து விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலி ஒரு 4 to 5 டேஸே ஆகிருக்கும் இந்த ஃப்ளவரு. அதிகம் டேஸ் வந்து இந்த பூ நிற்குது. அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து பட்டு வந்துகிட்டே இருக்கும் ஒயிட் பியோனி. அதே மாதிரி நம்மளோட கர்ணா இவங்க வந்து மலர்ந்து 2வது நாள் தான்.
அதனால கலர் கொஞ்சம் வந்து அப்படியே லைட் ஆகிடுச்சு. ஆனாலும் ரொம்ப அழகாக இருக்குது. தேனி இன்னும் சுற்றிட்டுருக்கு. இன்னும் பட்டு இருக்குது. கர்ணா வந்து ஒரு நல்ல ட்ராபிக்கல் ப்ளூமர் தான். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அடுத்ததான் நான் காட்ட போகிறது நம்மளோட குயின் ஆஃப் ஹார்ட் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. குயின் ஆஃப் ஹார்ட்டோட ஃப்ளவர் வந்து தனியாகவே மலர்ந்துருக்கு. சூப்பராக இருக்கும். இது அழகான ஒரு ரெட் கலர், ரெட்டிஷ் பிங்க் கலர் வெரைட்டி. பட்டு வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். மாதிரி நம்மளோட ஹரிதாலேயும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. பட்டு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஹரிதா. ஏன்னா இதில் வந்து அப்படி ஒரு ப்ளூமிங் ஆகிட்டே இருக்கும். இங்கேயும் இருக்குது பாருங்கள். நிறைய ஃப்ளவர்ஸ் ஒரே டைமில் பார்க்கணுன்னா இந்த வெரைட்டி வாங்கி வைக்கணும். வயிற்றில் அவ்வளோ ப்ளூம் ஆகிட்டே இருக்கும். அடுத்து தான் நம்மளோட காவேரியோட ஃப்ளவர் தான். காவேரி பாருங்கள், சின்ன ஃப்ளவர் தான் வந்திருக்கு. இதில் ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பரான ஒரு ஃப்ளவர் தான் காவேரி. இன்னும் இதில் வந்து நல்ல ஹைட்டில் ஒரு பட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த ஹைட்டில் நிற்கிற பட்டு பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா ஹைட்டில் வந்து பட்டு வரும்போது காற்றுல ஆடி வந்து அது வந்து டக்குன்னு இன்னும் உடஞ்சி விழுவும், இல்லைன்னா வந்து காஞ்சு போகும். சூப்பராக இருக்குல்ல காவேரி. ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் தான். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே சேர்ந்த முத்துக்குமார் அப்படிங்கிற ஒருத்தரோட ஹைப்ரிட் தான் இந்த காவேரி. அதே மாதிரி நம்மளோட எஸ்1ம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு பவுல் லோட்டஸ் தான். நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். எனக்கு பிளான்ட்ஸ்லலாம் நிறைய அசோலா வந்துருச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி உரம் கொடுக்கணும். அதே மாதிரி பிங்க் ப்ராட் பிங்க் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது. நிறைய பட்டு வந்திருக்கு. எல்லோ கலர் வெரைட்டி இது. சூப்பராக இருக்கும். இது வந்து செகண்ட் டே, அதனால தான் இந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும் உங்களுக்கு. ஷோபா தான். ஃப்ளவர் பார்த்து நிறைய பேர் என்கிட்ட முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்காக கேட்டுட்ருக்கிற ஒரு வெரைட்டி தான் ஷோபா. ஆனால் இதில் பட்டு வந்துகிட்டே இருக்குது. அதனால் எனக்கு ப்ரீ புக்கிங் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா டியூபர்ஸ் வந்தீங்கன்னா நான் தைரியமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அமௌண்ட் போட்டுக்கலாம். பட் அமௌண்ட்டே போட்டு விட்றேன், நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த உடனே கொடுங்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு அது ஒரு டென்ஷனாக இருக்கும். டியூபர்ஸ் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா நான் அமுச்சு விட்றலாம். பட் அமௌண்ட் முன்னாடி வாங்கி வைக்கிறதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து டியூபர்ஸ் வரும்போது உங்கள் எல்லாேருக்கும் நான் கொடுக்குறேன். சூப்பரான ஒரு வெரைட்டி தான் ஷோபா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு ஸ்டாண்டிங் லீஃபே விடலை. அதுக்கு முன்னாடி இந்த சைஸில் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க இதோட அந்த பெட்டல் கவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. மயூரிக்கு சிமிலரான ஒரு ஃப்ளவர் தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சென்டரில் தான் வந்து அதோட டிஃப்ரென்ஸு. மயூரியோட சென்டர் வேறு மாதிரி இருக்கும். நிறைய பெட்டல் கவுண்ட் இருக்குது பாருங்கள். இன்னும் பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் டியூபர்ஸ் எல்லாம் எப்போ வரும்னு தெரியல. இதுதான் நான் காட்ட போகிறது நம்மளோட ஸ்வேதா தான். ஸ்வேதா பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஃப்ளவர்ஸும் நல்லா அப்படியே தொட்டா மலர்ற மாதிரி நிற்குது. இந்த டைம் எனக்கு இந்த ஸ்வேதாவில் ஒரே டைமில் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்வேதா. அதே மாதிரி ஒரே டைமில் நிறைய ஃப்ளவர்ஸும் கொடுக்குது. இது என்னோடய பெரிய டப்பு ஆக்சுவலி. இது வந்து ரீபாட்டிங் பண்ண பிறகு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு ஸ்டாண்டிங் லீஃப் ஹைட்டாகவே வந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. இது வந்து மலர வைக்கிற ஸ்டேஜ் தான். தொட்டால் மலர மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த மாதிரி மலர வைக்கணும். மித்தபடி நம்ம வந்து மலராத ஃப்ளவர்ஸை நம்ம இது பண்ணக்கூடாது. நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. தொடும்போதே நம்மளுக்கு வந்து அது தொட்டால் அப்படியே ஓப்பன் ஆகி வரும் அப்படின்னா மட்டும் ஓப்பன் பண்ணி விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயும் வந்து ஸ்வேதா இருக்குது. இது வந்து ஒரு 3 நாள் ஆன ஃப்ளவர் தான். அதனால தான் அந்த சென்டர் போர்ஷன் வந்து கொஞ்சம் அப்படியே ஒயிட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இங்கேயும் ஒருத்தங்க இருக்காங்க. இதுவும் நல்லா மலர வைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. நம்ம மலர வச்சு பார்க்கலாம். ஸ்வேதாலே ஒரே டைம்லேயே பார்த்துட்டிங்கன்னா
5 ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. அப்படியே ஒரு கண்கொள்ளா காட்சி தான். பட் எல்லாமே இதில் கண்டினியூஸாக தான் வந்தது. ஒரே டைமில் இத்தனை ஃப்ளவர்ஸ் மலர்ந்து நிற்கும்போது பார்க்குறதுக்கே அப்படி ஒரு அழகாக இருக்கும். எப்போவுமே இப்படி வராது, கொஞ்சம் ரேர்லி தான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் கிடைக்கும். நம்மளோட ஃபர்டிலைசர் மிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பிளான்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல க்ரோத்தும் ஃப்ளவரிங்கும் எல்லாமே கிடைக்குது. நிறைய பேர் என்கிட்ட அது 1 kg வாங்கியிருந்தாங்க. எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைம் வாங்குறவங்க திரும்ப எனக்கு ரிப்பீட்டடாக அது வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இனிவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸான ஒரு நல்ல ஒரு நியூட்ரியண்டான ஒரு இது கிடைக்கும்போது பிளான்ட் நல்லாமே ப்ளூம் ஆகிட்டுருக்கும். சூப்பராக இருக்குல்ல? வேதா நான் இப்படி காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட்டுக்கு மட்டும் சுற்றி போடணுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு அழகாக இருக்குது. இங்கேயும் ஒருத்தங்க இருக்காங்க, ஆனால் அது இலைக்கு அடியில் இருக்குது. டபுள் கலராக தெரியுது இதில் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 4th டே இங்கே இருக்குது. இது வந்து 3rd டே. இது வந்து 1st டே ஃப்ளவர்ஸு. காட்ட போகிறது நம்மளோட அஃபெக்ஷன் 16 தான். அதுவும் வந்து சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் இதை கேட்குறாங்க, பட் ஆனால் இதோட டியூபர்ஸ் இல்லை. கிடைக்கும்போது கண்டிப்பாக தரேன். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா, நம்ம பூக்களெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.